Hi friends, welcome back to Zymax. நம்ம percentage series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு சில important questions பார்க்கலாம். இந்த sum பாருங்க. Find the total amount if 12% of it is rupees 1080. இந்த question என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Find the total amount. Total amount கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? 12% of it அப்படின்னா 12% of total amount is rupees 1080. So இங்க total amount தானே கண்டுபிடிக்க போறோம். அதனால total amount நான் x ன்னு எடுத்துக்கிறேன். x equal to என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 12% of it அப்படின்னா 12 by 100. 12% னா என்ன? 12 by 100. Off இருந்தா multiply போடணும். multiply. So 12% of it அப்படின்னா 12% of total amount. So total amount நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? x ன்னு எடுத்துக்கிட்டோம். So x is equal to 1080. So 1080. So இதை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம்? x. So x மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுக்கோங்க. x equal to இங்க என்ன இருக்கு ரைட் சைடுல 1080. So 1080 இந்த 12 by 100 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா 100 by 12 ஆகும். So multiply 100 divided by 12. So இதுல எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இது ரெண்டு 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். So 2 6 are 12, 2 5s are 10, 2 4s are 8. இங்க 0 இருக்கு. So 0. So மறுபடியும் பாருங்க. இது ரெண்டும் 6 டேபிள்ல கேன்சல் ஆகும். 6 1s are 6, 6 9s are 54. இங்க 0 இருக்கு. So 0. So ஆன்சர் என்ன வரும்? 90 into 100 என்ன? 9000. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. Total amount என்னது? 9000. இப்போ இந்த சம் பாருங்க. 170% of 1140 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. So இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறேன்? இங்க என்ன இருக்கு? 170%. So 170 divided by 100. Off இருக்கு. So multiply. இங்க என்ன இருக்கு? 1140. So 1140. So இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1938. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க. The value of 25% of 1200. So இதுல 1200ல 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. So இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இங்க 1200 இருக்குல்ல. So 1200ன்றது வந்து 100%. கரெக்டா? 1200ன்றது முழுசா இருக்கு. So இதை நம்ம 100%ன்னு சொல்லலாம். இப்போ இதுல நம்ம 25% என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 100%ல பாதி என்ன? 50%. கரெக்டா? அப்போ 50% எவ்வளோ? இதுல பாதி என்ன? 600. So 600 தான் 50%. 50% எவ்வளோ? 600. அடுத்து இங்க 50% இருக்கா? So 50%ல பாதி எவ்வளோ? 25%. So 25%. அப்போ 600ல பாதி எவ்வளோ? 300. So 300. கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க போறோம்? 25% தான் கண்டுபிடிக்கணும். So 25% எவ்வளோ? 300. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. So இந்த சம்ம இப்படி மைண்ட் கால்குலேஷன்ல ஈஸியாவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லனா இந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 25% இருக்கா? So 25 by 100. ஆஃப் இருக்கு. ஆஃப்னா என்ன? மல்டிப்ளை. இங்க என்ன நம்பர் இருக்கு? 1200. So 1200. So இதுல என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு 0 இந்த ரெண்டு 0 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 300 வரும். சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பாருங்க இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், நம்ம இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. 15% of the total number of biscuits in a bottle is 30. Find the total number of biscuits. என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 15% of the total number of biscuits in a bottle is 30. ஒரு பாட்டில்ல நிறைய பிஸ்கெட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 15% of the total number of biscuits. அதுல 15% எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 பிஸ்கெட்ஸ்னு சொல்றாங்க. சோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் அந்த பாட்டில்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அதை நான் x ன்னு எடுத்துக்கிறேன். x equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க? 15% of the total number of biscuits. So 15% னா என்ன? 15 by 100. ஆஃப் இருக்கு. So multiply டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? x. So x equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30. So 30. So நம்ம இதுல x வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். So x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மத்ததுல அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. இங்க என்ன இருக்கு? 30. So 30 into இங்க 15 by 100 equal to இந்த சைடு வந்துச்சுன்னா 100 by 15 ஆகும். So 100 by 15. இப்போ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. இது ரெண்டும் 15 டேபிள்ல கேன்சல் ஆகும். So 15 1s are 15, 15 2s are 30. So 2 into 100 எவ்வளோ? 200. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பெர்சன்டேஜ் சீரிஸ்ல இருக்கிற எல்லா சம்ஸும் ரொம்ப ஈஸி தான். நீங்க கொஸ்டின் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. 30% of x is equal to 60% of y, then x ratio y is என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல x ratio y தான் கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 30% of x. இது எப்படி எழுதலாம்? 30% னா 30 by 100 of பதில multiply இங்க என்ன இருக்கு x. சோ x is equal to கொடுத்திருக்காங்க. so equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்க 60% of y. so 60 by 100 into y ன்னு எழுதலாமா இத 60% of y. then question என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க x ratio y. so x ratio y வ நம்ம எப்படி எழுதலாம்? x ratio y வ x by y ன்னு எழுதலாமா? so நம்ம x by y ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க x இருக்கு. so x இந்த y வந்து மல்டிப்ளைல இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் பை வரும். சோ டிவைடட் பை y ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு 60 by 100. 60 by 100 இந்த 30 by 100 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா 100 by 13 ஆகும். சோ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? சோ 3 1s are 3, 3 2s are 6. சோ x by y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? மேல என்ன இருக்கு 2 இருக்கு. 2 டிவைடட் பை கீழ என்ன இருக்கு 1. சோ 2 டிவைடட் பை 1. இப்போ இத x ratio y ன்னு எழுதுங்க. x ratio y ன்னு எழுதுனா இங்க எப்படி எழுதலாம்? 2 ratio 1. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. if p% of p is 36, then find p. இந்த क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? p ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? p% of p அப்படினா p by 100 of னா multiply இங்க என்ன இருக்கு p. so p is not equal to என்ன கொடுத்திருக்காங்க வேல்யூ 36. so p% of p is 36 நம்ம இப்படி எழுதிக்கலாம். then next stepல இந்த p யும் இந்த p யும் மல்டிப்ளை பண்ணுங்க. p into p என்னது p square. so p square equal to இங்க என்ன இருக்கு 36. so 36 இங்க என்ன இருக்கு டிவைடட் பை 100 இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளை பை 100. சோ क्वेश्चन நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் p. p மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு p ஸ்கொயர் இருக்கு. சோ நம்ம ரெண்டு சைடும் இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்பதான் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். சோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. தனித்தனியா ஸ்கொயர் ரூட் போடணும். சோ p ஸ்கொயரும் இங்க மேல இருக்க ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். சோ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் p. p equal to square root of 36 எவ்வளோ 6 into square root of 100 எவ்வளோ 10. so 6 into 10 என்னது 60. so இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க. if n% of n is 64, then find n. n ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. so question என்ன கொடுத்திருக்காங்க? n% of n is 64. so இது எப்படி எழுதலாம்? n percentage னா n divided by 100. n percentage of n is 64. இது எப்படி சால்வ் பண்றது? n into n என்னது n square. so n square equal to இங்க என்ன இருக்கு 64. so இந்த divided by 100 equal to இந்த சைடு வந்துச்சுன்னா multiply by 100. so question என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find n. ஆனா இங்க n square இருக்கு. so ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். அப்பதான் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். so ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட். சோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கும் மீதி n. n equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஓட வேல்யூ என்ன 8 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஓட வேல்யூ என்ன 10. சோ 8 10s are எவ்வளோ 80. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் C is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க. if 30% of a equal to 60, then find a. இதுல a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம இங்க இருக்கிற a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். so 30% of a வை எப்படி எழுதலாம்? 30% னா 30 divided by 100 off இருக்கு. so multiply இங்க a இருக்கு. so a equal to இங்க என்ன இருக்கு 60. so 60. so இதுல அடுத்த ஸ்டெப் நீங்க தான் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. இந்த மாடல் சம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். so இந்த சம்மோட ஆன்சர் நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டா சொல்றீங்கன்னு. சோ இந்த வீடியோல போட்ட சம்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பெர்சன்டேஜ் சீரிஸ்ல நிறைய சம்ஸ் போட வேண்டியது இருக்கு. அந்த சம்ஸ்ல நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thank you friends.